வேட்டையின் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தான் கூலி. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் கலாநிதி மாறன் அவர்கள் தயாரிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல ரஜினிகாந்த் சுடன் இணைந்து நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷோபின் ஷாகிர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், ரெபா மோனிகா ஜான், அமீர் கான் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸுமே நடிக்கிறாங்க. நடிகை பூஜா ஆக்டே இந்த படத்துல ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்களா. மேலும் இதற்காக மட்டுமே இவருக்கு 3 கோடி வரை சம்பளம் வழங்கப்பட்டிருக்கா. மேலும் இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைக்க கிரீஸ் கங்காதரன் அவர்கள் ஒளிப்பதிவுமே பண்றாரு. இந்த நிலையில இந்த படம் குறித்து தற்போது முதல் விமர்சனம் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது பிரபல நடிகர் சந்தீப் கிஷன் அவர்கள் கூறியுள்ளது, ரஜினிகாந்த் சாருடைய ரசிகர்களை குஷியாக்கி இருக்கு. அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள இந்த படம் முதல் 45 நிமிட காட்சி பார்த்து விட்டதாகவும் கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. படம் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்கவுமே பண்ணிருக்கு. இந்த படத்துல ரஜினி சார் ஒரு கேங்ஸ்டராக நடிச்சிருக்காரா. கோல்டு ஸ்மக்லிங் கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்துடைய படப்பிடிப்பு 30% முடிந்துவிட்ட நிலையில மீதமுள்ள காட்சிகளை இயக்குவதில் படக்குழு முழு கவனத்தையுமே செலுத்திட்டு இருக்காங்க. இந்த படத்தை கூடிய விரைவில் முடித்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் செய்ய பிளானுமே போட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, உங்களை யாரெல்லாம் இந்த படத்திற்காக ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.